என்னடா அந்த பொண்ணு ஃபோட்டோ ஷூட் எடுத்தாலும் ஃபேமஸ் ஆகுறா, இன்டர்வியூ கொடுத்தாலும் ஃபேமஸ் ஆகுறா. எங்கடா போறா? நீ கேட்ட கேள்விக்கு பதில் தேட போகிறேன். இப்போது சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. டிவோர்ஸ் ஆகி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒருத்தர்கிட்ட எல்லாத்தையும் மனசு விட்டு சொல்லலான்னு தோணுது. மா, நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சுமா, இன்னும் அவனை காணோம். ஜோ, நான் கூப்பிடுறேன். ஹாய். ஹாய் அருண். ஜோ. பெருசா இன்ட்ரோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே உங்க ஃபேமிலியில் என்னை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ வாஸ் யூ டே? இட் வாஸ் வெரி ஹெக்டிக். பயங்கர ஒர்க் ப்ரெஷரில் இருந்தேன். இன்ஃபேக்ட் உங்களை மீட் பண்ண வரணுன்றதே மறந்துட்டேன். அம்மா தான் கால் பண்ணி ஞாபகப்படுத்தினாங்க. நல்ல வேளை அவங்க கால் பண்ணாங்க, இல்லைனா எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. இல்லை, இன்னும் ஒரு 1 hour பார்த்துருப்பேன், அப்புறம் அப்படியே கிளம்பியிருப்பேன். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். How was your day by the way? டார்ச்சருங்க. ஒரு சைட் மேனேஜர் தொல்லை பண்ணுறான், இன்னொரு சைட் ஜூனியர்ஸ் கடுப்பேற்றுறானுங்க. இது ஒரு மேரேஜ் மீட்டாக தாண்டி ஒரு ரிலாக்ஸாக தான் பார்க்குறேன். ஐயோ, ஹலோ. இல்லை சாரி, உங்களை பாயிண்ட் பண்ணிலாம் சொல்லலை. நோ, யூ டோன்ட் ஹாவ் டு எக்ஸ்பிளைன் எனி திங், பிகாஸ் என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நானும் அதே ஃபீலிங்ஸோடு தான் வந்தேன். வாவ், அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கு. என் வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன பிடிக்கும்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுன்ற பெரிய கான்ஃபிடென்ட்டோடு இருக்காங்க. 3 வயசில் ஸ்கூல் சேர்த்துடணும், 17 வயசில் காலேஜ் சேர்த்துடணும், இந்த வயசில் கல்யாணம் பண்ணிடணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்மளுக்கு பர்சனலாக என்ன பிடிக்கும், என்ன வேணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். வாவ். என்னங்க, நான் இதுவும் தப்பாக சொல்லிட்டேனா? இல்லைங்க, என் மனசில் இருக்கிறத நீங்கள் அப்படியே சொல்லிட்டீங்க, அதான். நீங்கள் யாரையும் லவ்லாம் பண்ணலையா? இல்லைங்க, வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் தான் சொல்லிட்டாங்க. சரி, நீங்கள் எப்படி? எனக்கு எவனும் கிடைக்கல. ஓ, எவனும் கிடைக்கலையா? இல்லை உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கா? எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. நான் வந்து ஒருத்தரை இப்படி தான் வாழணும், இதை தான் பண்ணணும் அப்படின்லாம் ஃபோர்ஸ் பண்ணுற கேரக்டர் இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க வாழ வேண்டியது தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். அது என்னது? ஹானஸ்டி. ஓ, நம்ம ஒருத்தவங்க மேலே பெரிய ட்ரஸ்ட் வைக்கிறோன்னு வைங்களேன், அதை அவங்க பிரேக் பண்ணிடக்கூடாது, அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது? நான் ரொம்ப சிம்பிளுங்க. எனக்கு இந்த பையன் பொண்ணுங்கிற பாகுபாடெல்லாம் இருக்கக்கூடாது. ஒய்ஃப் வேலைக்கு போகிறப்போ வீட்டு வேலையை 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணும். இன்ஃபேக்ட் பசங்க கொஞ்சம் அதிகமாக வேலை பார்த்தா கூட தப்பே கிடையாதுங்க. பசங்க நிறைய வீட்டு வேலை பார்க்கணுன்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, ஏன்னா ஒய்ஃப் கன்சீவாக இருக்கும்போது ஹஸ்பண்ட் தானே வீட்டில் எல்லா வேலையும் செய்வாங்க, அதான். பெரிய ஃபியூச்சரிஸ்டிக்கான ஆளாக இருக்கீங்களே. அண்ட் யூ வெரி மெச்சூர்ட். தேங்க்யூ. அட்லீஸ்ட் காது கொடுத்து கேட்குறீங்களே நான் பேசுறத. பேசிக்கலி ஐம் அ வெரி குட் லிசனர். ஓ, நைஸ். இந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு, அது சத்தியமாக இப்போ இல்லவே இல்லை. எனக்கும் அப்படிதான். ஏதோ ரொம்ப வருஷம் பழகின ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீல். ஐம் ஆல்ரெடி வெரி டயர்ட். நான் அப்படியே கிளம்புறேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஓகேங்க, நைஸ் டாக்கிங் டு யூ. சேம் ஹியர். நம்ம அடுத்த வாட்டி மீட் பண்ணுறப்போ எந்த ப்ரெஷரும் இல்லாமல் ஃப்ரீயாக பேசலாம், ஓகேயா? ஒரு ஃப்ரெண்டாவா? வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். நம்பர்லாம் தர முடியாது. ஓ, நம்பர் தர மாட்டீங்க? சரி போங்க, நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன். சரி, கேளுங்க. சொல்லிடுவா? மா, அருண் நம்பர் கொடு. பரவாயில்ல, நீ வீட்டுக்கு வா, நான் அப்பாவை சமாளிச்சுக்கிறேன். நீ சமாளிக்கலாம் ஒன்றும் வேணாம், நான் நம்பர் கொடுன்னு கேட்டேன். நீ விடுடி, நான் உங்க வீட்டுல பேசிக்கிறேன். அம்மா, உன்னை நம்பர் அனுப்ப சொன்னேன் நான். என்னடி மாப்பிள்ள ஓகேயா? ஏதோ உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதே
அப்படின்றதுக்காக வேற ஒன்றும் இல்லை. ஏங்க நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருச்சுங்க. ஐயோ என்னது இது ட்ரெஸ்? ஏன் நீங்க தானே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது சொன்னீங்க உங்களுக்கு சிம்பிளா கேஷுவலா இருந்தா தான் பிடிக்கும்னு. அதான் அதுக்குன்னு இப்படியா? சாரி கட்டிட்டு தான் வரணுமா? சாரி போரியா? இல்ல அப்படி இல்ல, ஒரு பாரம்பரியம். என்ன பாரம்பரியம்? அது ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், வைஃப் சாரி கட்டிட்டு வரணும், ம், கையில பால் எடுத்துட்டு வருவாங்க, ம், அப்புறம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அப்புறம் பொதுவா இப்படிதான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். நான் அந்த இமேஜினேஷன்லயே போயிட்டேன், அவ்வளவுதான். சோ இப்ப நான் சார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா? இல்லம்மா, நான் பொதுவா தான் சொன்னேன். சரி குடு. ம். ஏய், என்னது இது? டீ. டீயா? பால் தானே கொடுப்பாங்க. இப்ப என்ன பால் குடிச்சிட்டு தூங்க போறியா? கப்ப காட்டு. பாலாம் பால். சரி. Cheers. ஃபர்ஸ்ட் நைட்ல 1/2 டீ. சிறப்பு. அப்படி இல்லப்பா, உன் ஃப்ரெண்ட்ஸ் பாரு இவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிட்டு சீக்கிரமாவே கிளம்பிட்டாங்க. வீட்ல நீ நான் மட்டும் தான் இருக்கோம், வேற யாருமே இல்ல. எதுக்கு புடவை கட்டி மேக்கப் போட்டு ஒரு 2 hours வேஸ்ட் பண்ணுவானே? அது போக ராத்திரியில பால் குடிச்சிட்டு தூங்குற பழக்கம்லாம் நம்மளுக்கு கிடையாது. நமக்கு எப்பவுமே டீ தான். சிறப்பு. சரி சரி, நீ எந்திரிச்சு நில்லு. ம்? எந்திரிச்சு நில்லுப்பா. ஆ. ம்? விடு விடு. உன் ஆசையும் கெடுப்பானே. என்னதான் பாலுக்கு பதிலா டீ கொடுத்திருந்தாலும் தமிழ் பாரம்பரியம் உன்னை விட்டு போகல. சரி சரி, நல்லா இருமா. எழுந்துரு எழுந்துரு. சோ ம். இப்போ நீ ம். என் கால்ல விழு. நான் உன் கால்ல. ம். என்ன? ம்? அன்னைக்கு நீதானே வசனம் எல்லாம் பேசின, ஆணும் பெண்ணும் சரி நிகர் சமம் அப்படின்னு. மவனே, இப்ப நான் உனக்கு முழுசா பொண்டாட்டி ஆயிட்டேன். எல்லாத்துலயும் 50-50. என்ன முழிக்கிற? பருத்தி வீர முத்தழகு மாதிரி பேசுவான்னு பார்த்தா கார்த்தி டைலாக்லாம் பேசுறீங்க. டயலாக் விடாம கால்ல விழு. ம். சரி சரி, நீ நல்லாரு. ஆ. ஓகே ஓகே. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நைட் பிளான்ஸ் பண்ணலாமா? இதுக்கு தான் வெயிட்டிங். சரி சொல்லு. சோ ம். மண்டே, ம். வென்ஸ்டே, ம். ஃப்ரைடே ஆ. நீ, ஆ, நானா? Okay. டியூஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே ம். நான் ஓ, சமைக்கிறோம். சமைக்கிறோமா? இரு, மீதி இருக்கிற அந்த சண்டே வேணா 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாமா? நைஸ் ஐடியா. சீக்கிரமா இருந்துச்சுன்னா சமைப்போம்.
இல்லனா ஆன்லைன் இருக்குல்ல, ஆர்டர் பண்ணிக்கலாமா? ஹவு ஸ்வீட் ஹஸ்பண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் நைட் பிளான்லாம் இல்லையா? இறையா. அப்புறம் வேற எதுவும் உன்கிட்ட முக்கியமா ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன்டா. யாரு பாத்திரம் கழுவ போறான்னு லிஸ்ட் போட போறா தானே? ஓ மை காட், ஏன் ஃப்ளோல இருக்கியே. இருக்க நான் வேணா நோட்ஸ் எடுத்துக்கிட்டா? அவ்வளோலாம் இல்ல, சிம்பிளா சொல்றேன். நீ சமைக்கும் போது நான் பாத்திரம் தேய்க்கிறேன், நான் சமைக்கும் போது நீ தேய், அவ்வளவுதான். அப்போ சண்டே? ஐயோ, அந்த சண்டேவை மறந்துட்டேனே. என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்மால் ரிமைண்டர். இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, அத பத்தி யோசிச்சினா நல்லா இருக்கும். அதுக்கு எதுக்கு யோசிச்சுக்கிட்டு?